வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 6/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை, ராகுகாலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 5:58, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை, திதி இன்று இரவு 10:15 வரை, ஏகாதசி பின்பு துவாதசி, நட்சத்திரம் இன்று விசாகம், யோகம் சித்த யோகம் இன்று இரவு அதிகாலை 5:57 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் ரேவதி. மேஷராசி நேயர்களே, பேச்சுக்களில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும், அலைச்சல்கள் அதிகமாகும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும், நட்பு வட்டாரம் விரிவடையும், அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும், ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும், தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள், நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், அஸ்வினி நல்ல முடிவுகள் கிடைக்கும், பரணி நெருக்கம் உண்டாகும், கிருத்திகை சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், குழப்பங்கள் நீங்கும், சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் உருவாகும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், தேகநலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லது, நட்பு வட்டாரத்திடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், கிருத்திகை சந்தோஷங்கள் கூடும், ரோகிணி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும், மிருகசிரீஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மிதுனராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் வளமான நிலை உருவாகும், அலைச்சல்களும் அனுபவங்களும் அதிகமாகும், பணியில் மென்மையான நிலை ஏற்படும், பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது, லாபமான நிலை உருவாகும், வாழ்க்கை பற்றிய நெருக்கம் ஏற்படும், வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டாகும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், மிருகசிரீஷம் வளர்ச்சிகள் உருவாகும், திருவாதிரை பேச்சுக்களை குறைக்கவும், புனர்பூசம் நிதானம் தேவை. கடகராசி நேயர்களே, வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும், வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும், ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும், தடைப்பட்டிருந்த வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள், தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும், கடன் சுமை குறையப் பெறுவீர்கள், சூழ்நிலைகள் அதிகமாகும், அனுபவங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், புனர்பூசம் யோசித்து செயல்படவும், பூசம் நிதானம் தேவை, ஆயில்யம் சிக்கல்கள் தீரும். சிம்மராசி நேயர்களே, தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள், குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், ஆதரவான நிலை எதிலும் கிடைக்கும், அலைச்சல்கள் அதிகமாகும், தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றங்கள் கிடைக்கும், அலைச்சல்களினால் மனதில் நிம்மதியான நிலை உருவாகும், கவலைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், மகம் தன்னம்பிக்கை ஏற்படும், பூரம் ஆதரவுகள் கூடும், உத்திரம் மாற்றங்கள் உருவாகும். கன்னிராசி நேயர்களே, சொந்த பந்தங்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், சாதகமான நிலை உருவாகும், மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும், வியாபாரத்தில் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள், அனுபவங்கள் அதிகமாகும், மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது, தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம், உத்திரம் நெருக்கம் ஏற்படும், ஹஸ்தம் நிதானம் தேவை, சித்திரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். துலாம் ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும், பொறுமையுடன் செயல்படவும், லாபங்கள் அதிகமாகும், மேலதிகாரிகளை பற்றிய நெருக்கம் ஏற்படும், வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும், வேகமாக செயல்படுவீர்கள், ஆர்வமான நிலை உருவாகும், மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம், சித்திரை பிரச்சனைகள் தீரும், சுவாதி நெருக்கம் உண்டாகும், விசாகம் மகிழ்ச்சியான நாள். விருச்சிகராசி நேயர்களே, வியாபாரத்தில் வருமானம் மேலோங்கும், பணியில் லாபமான நிலை ஏற்படும், எதிர்பார்த்த அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும், ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள், நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும்,
ஆடம்பர பொருட்களின் மீதும் ஆர்வம் ஏற்படும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் வளமான நாள். கனுஷம் ஆதரவுகள் கூடும். கேட்டை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தனுசு ராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் உருவாகும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் மேலோங்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும். புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் தடைகள் நீங்கும். போராடம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்திராடம் வளமான நாள். மகர ராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும். ஆர்வமான நிலை உருவாகும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பணியில் மென்மையான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை கூடும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். பொருள் வரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் எதிர்ப்புகள் விலகும். திருவோணம் ஆதாயங்கள் கூடும். அவிட்டம் முன்னேற்றம் உண்டாகும். கும்பராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. ஆர்வமான நிலை உருவாகும். எதிர்பார்த்த அலைச்சல்கள் உண்டாகும். பணியில் முன்னேற்றம் ஏற்படும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றி அமைத்து செயல்படுவீர்கள். முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அவிட்டம் அலைச்சல்கள் கூடும். சதயம் நிதானம் தேவை. புரட்டாதி திறமைகள் கூடும். மீனராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். அலைச்சல்களினால் முன்னேற்றமான நிலை ஏற்படும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வருமானம் கூடும். எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நல்ல முடிவுகள் கிடைக்கும். உத்திரட்டாதி கௌரவங்கள் கூடும். ரேவதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.